இப்போ என்னன்னா சச்சினை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து கவாஸ்கர், ரவி சாஸ்திரி அவங்களாம் கமெண்ட்ரியில் பார்த்தோம்னா சச்சின் லெக்ஸ் டயர்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ரி பண்ணுறாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்காது. இவ்வளோ நாளாக ஆடுறாரு, 100 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு டெஸ்ட் அண்ட் ஒன் டே சேர்த்தி. ஆனால் 200 ரன்ஸ் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கிரிக்கெட்டில் ரீச் பண்ணது அவர் தான், வேறு யாரும் இல்லை மென்ஸில். ஆனால் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது. அவர் நல்ல ஓப்பனிங் பிளேயர். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மித்த பிளேயர்ஸ் மாதிரி இருக்காது. அவர் தான் இந்தியன் டீமுக்கு ஒரு குட் ஓப்பனராக இருப்பாருன்னு எனக்கு பொறுத்த அளவுக்கு சச்சின் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பார்த்தோம்னா சச்சின் ஒரு 2008-9 பார்த்தோம்னா ரிக்கி பாண்டிங் சச்சினை பற்றி நிறைய கமெண்ட்ரி வந்தது. என்னன்னா ரிக்கி பாண்டிங் வந்து சச்சினோட வெல் செட் பிளேயர் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா கேப்டன் அதுவும் இல்லாமல் அவர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவர் வந்து ஈக்குவல் பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆறு. ஆனால் சச்சின் வந்து இன்னும் ரிட்டைர்மெண்ட் அந்த அளவுக்கு அவர் ஃபார்மில் தான் இருக்கார். ஃபார்ம் அவுட் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது. அவர் வந்து இருக்கிறதுலே நம்பர் 1 பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு. அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடாது. அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனார்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான்.